தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவமதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவமதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவமதித்த இந்த தலைவர் யார் தெரியுமா? வேற யாரு? செல்லூர் ராஜு தான். வாயால் வடை சுடுபவர், நாக்கில சனி என்று சொல்லலாம், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி என்று கூட சொல்லலாம். இப்போ பேசக்கூடாததை பேசி இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காப்புல. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவமதித்ததாக இவர் மீது செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் மறு உருவம் அண்ணாமலை என்று கூறினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் மறு உருவம் அண்ணாமலை என்று கூறினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆன்மீகமும் அரசியலும் இரண்டு கண்கள் என்று கூறியவர், ஒரு சித்தர் என்று சொல்லலாம், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், தன்னுடைய வாழ்க்கையே ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தவர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தவர், சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர், கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தியவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை கோயிலுக்குள் அழைத்து சென்றவர். இப்படிப்பட்ட புகழுக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவரின் மறு உருவம்தான் அண்ணாமலை என்று செல்லூர் ராஜு கூறியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவமதித்து விட்டார் என விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டுகிறார். தற்பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் மறு உருவம் அண்ணாமலை என செல்லூர் ராஜு கூறியது தென் மாவட்டத்தில் புயலை கிளப்பியுள்ளது.